கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதின் மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கை 10வது அதிகாரம் 38வது வசனம். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பிதாவாகிய தேவன் கூடவே இருந்தார் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அது நிமித்தமாக என்னையா நன்மை நடந்தது என்றால், இயேசுவானவர் என்ன செய்தாராம்? பிசாசின் பிடியிலே, தீய சக்தியின் பிடியிலே சிக்கப்பட்ட பிடிபட்ட எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர்களை விடுதலையாக்கவும், அதே போல எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவராய் குணமாக்குகிறவராய் இருந்தார் என்று இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னென்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த தெய்வமாய் மனதார நீங்கள் ஏற்றுக்கொண்டதினால், அவர் மேலே ஒரு நம்பிக்கை விசுவாசம் வைத்ததினால் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்து விட்டார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களுக்கு என்ன நன்மை என்றால், அவர் எப்படி நன்மை செய்தாரோ இயேசு, அதே போல நானும் நீங்களும் நன்மை செய்ய பிறந்திருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் பிசாசின் பிடியில, தீய சக்தியின் பிடியில போராடி கொண்டிருக்கிற எந்த மனுஷனையும் விடுதலை ஆக்கக்கூடியதான வல்லமை, அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ள இருப்பதால். ஆகவே நீங்கள் எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை கண்டுதான் பிசாசு பயந்து நடுங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆம், இயேசுவானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார். அவர் நிரந்தரமாக தங்கி இருக்கிறபடினால் நீங்கள் நன்மை செய்வீர்கள். யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்றதான அவருடைய நாமத்தினால, அவருடைய பெயரை வைத்து ஜெபிக்க அந்த நபருக்கு விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும். ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் நன்மை செய்யலாம். நீங்கள் போகின்ற வருகின்ற இடங்களில், எல்லா இடங்களிலும் நன்மை செய்யலாம். ஆம், பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரு நல்ல அதிகாரம் படைத்த ஒரு மனிதன் தான் நீங்கள். ஒரே ஒரு காரணம், இயேசுவானவர் உங்களுக்குள் இருப்பதால். ஆகவே அவர் என்னோடு இருக்கிறார் என்றதான நம்பிக்கையில் 4 மக்களுக்கு நன்மை செய்வோம். பிசாசின் பிடியில் இருக்கக்கூடியதான மக்களை விடுவிப்போம். தைரியமாக ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்வை வாழ்வோம். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை மற்ற மக்களும் பார்க்கத்தக்கதான ஒரு தருணம், ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் மூலமாக பெரிய பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் உங்கள் மூலமாக நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. பிதாவே, நீர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்தபடியினால அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கினார். ஆகவே அதே போல இன்றைக்கு எங்களோடு ஆண்டவரே நீர் இருக்கிறீர். இயேசுவானவர் தங்கி இருக்கிறார். ஆகவே நாங்களும் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யவும், பிசாசின் பிடியில் சிக்கப்பட்ட மக்களை விடுதலையாக்கவும் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை, வல்லமையும் ஆண்டவரே நீர் கூடவே இருந்து தந்ததுக்காக நன்றி. இனி நாங்கள் சும்மா இருக்காம ஆண்டவரே 4 பேருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு நல்ல ஆலோசனைகளை இந்த வார்த்தையின் மூலமாக தந்தீர். நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே மற்றவர்களுக்கு நன்மை செய்வார்களாக. ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.